நீங்கள் வச்சிருக்க ஸ்டவ் 1800 வாட்ஸு. பொருள் வந்து அப்போ வரும்போதெல்லாம் இன்னும் தரமாக இருந்துச்சு. ஆல்ரெடி இன்னொரு இடத்துல கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறீங்க. சரியான பாத்திரம், ஸ்டீல் பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணோம். E0லேருந்து E9 வரைக்கும் ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தகுந்தாப்புல வரும். இந்த ஸ்டவோட ரேட் பார்த்தீங்கன்னா 42,500 ரூபாய். மைல்டு எர்த்திங் தான் வரும். ஷாக் வந்து ஃபுல் ஷாக் வராது. இப்போ நான் வந்து பொதுவாக சொன்னது 1/2 hourன்னு சொன்னேன். 5 minutes தான் எடுத்துச்சு. வேலை முடிச்சு கொடுத்தாச்சு. தெரியுது தண்ணியில் வேவ் வருது. ஸோ பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். நம்ம வந்து இப்படி இந்த ஃபீல்டில் ஒரு 17லேருந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சு. ரெடில்ஸ் நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அரக்கோணம், வேலூர், ஆம்பூர், இங்கேருந்து சிங்கப்பெருமாள் கோயில், விழுப்புரம் வரைக்கும் நம்ம கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னோட இண்டக்ஷன் ஸ்டவ்வை ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், என்ன மாதிரி தப்பு நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்க அவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பாருங்களேன், நிறைய இண்டக்ஷன் ஸ்டவ்க்குள்ளே தான் அவரே இருக்கார். அவரை சுற்றி ஸ்டவ் இல்லை. எனிவே வெல்கம்ண்ணா. வணக்கம். வாங்க. வணக்கம் வணக்கம். ஸோ இது நம்ம ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ். உங்கள் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா பிஜிஎன் பிராண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பிராண்டு தான். பொருளும் தரமான பொருள் தான். நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒரு சில மிஸ்டேக் பண்ணுறதுனால ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இண்டக்ஷனில். இதுதான் பாயிண்ட். இப்போ நம்மள என்னென்ன பிரச்சனை அப்படின்னு இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வர டிஸ்பிளே போர்டு ப்ராப்ளம், அதாவது கண்ட்ரோல் பிசிபின்னு சொல்லுவோம். அந்த கண்ட்ரோல் பிசிபியில் உங்களுக்கு ஆயில் ப்ளஸ் தண்ணி உள்ளார இறங்கியிருக்கு. அதனால அந்த இஷ்யூ. இப்போ அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு புது கண்ட்ரோல் பிசிபி போட்டாச்சுன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. நீங்கள் வச்சிருக்க ஸ்டவ் 1800 வாட்ஸு, பிஜிஎன் பிராண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பிராண்டு தான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வரும்போது 3350 ரூபாய்க்கு வந்தது. பொருள் வந்து அப்போ வரும்போதெல்லாம் இன்னும் தரமாக இருந்துச்சு. எனக்கு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி நினைக்கும் போது என்ன தெரியுமா தோணும், ஒரு இண்டக்ஷன் ஸ்டவோட லைஃபே ஒரு வருஷம் தான் வரும்பா, அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டர் கண்டிப்பாக போயிட்டுனா அதோட தூக்கி போட்டுக்கணுன்ற மாதிரி தான் தோணும். அது உண்மையா? இல்லை, இது வந்து தவறான, சாரி தம்பி அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து தவறான கன்சியூம் தான். தவறான கன்சியூம் தான். இப்போ புதுசு விற்கணுன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை தூக்கி போட்டு புதுசு வாங்கணுவாங்க. ஆனால் அதுவும் ரிப்பேர் ஆகும்போது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பிசிபியில் தண்ணி ப்ளஸ் ஆயில் தான் இறங்கியிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலும் நிற்காது. இப்போ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு புதுசு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம். சரி பாருங்க, ஆல்ரெடி இன்னொரு இடத்துல கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறீங்க. வாங்கின இடத்துல கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஓகேங்களா? திரும்பி வந்து அதே மாதிரி தான் இது ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது பிசிபி இருக்கும். நாங்கள் இந்த புது பிசிபியை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அடுத்தது வந்து தண்ணி போகாமல் இருக்கிற வரைக்கும் இது லைஃப் வந்து 2 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் வந்துடும். இது தண்ணி போகாமல் இருக்க வாய்ப்பு ஏதாவது இருக்கா? நம்ம சொல்கிற ஆப்ஷன் எல்லாமே இன்றைக்கி ஒரு நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, 2 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிஸி ஷெடியூலுக்கு தகுந்தாப்பில் மாறிக்கும். எல்லா நேரமுமே வந்து கஸ்டமர் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆமாம், எல்லாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் நம்ம கடைக்கு இருந்தாலும் நான் மட்டும் கற்றுக்கிறேன். சொல்லுங்கள், என்ன ஃபாலோ பண்ணணும்? தண்ணி வந்து ஓவராக பொங்க விடக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈர கையோடு ஆன் பண்ணும்போது அந்த நம்ம ஈர கையை தொடச்சிட்டு ஆன் பண்ணணும். ப்ளஸ் வந்து கிச்சனில் வந்து நம்ம கிச்சனில் கேஸ் ஸ்டவ் ஒட்டியே வைப்பாங்க. கிச்சனில் சமைக்கும்போது அந்த கேஸில் வர ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அப்படின்னா இப்போ இதில் தான் இந்த பிரச்சனை வருது. நான் இதில் புரிஞ்சுக்கிறேன், என்ன பிளாஸ்டிக் பட்டன் இருக்குது அதுக்குள்ளே போகுது அப்படின்ட்டு. இந்த ஃபுல் கிளாஸ் டாப்பாக வரும் தெரியுங்களா, அதுலேயும் இந்த பிரச்சனை வருமா? அதுலேயும் வரும். அதுலேயும் வரும். அதில் எப்படி வரும்னா முன்னாடி வழியை விடுவாங்க. முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் இருக்குது, அதில் அந்த ஃப்ரண்ட் வழியாகவே உள்ளார இறங்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம காற்று இருக்குல்ல, காற்றுல வர்ற அந்த ஒரு மாய்ஸ்சரைஸ்னாலையும் ஒரு சில பொருள் வந்து ஒரு சில இடத்துல துருப்பிடிக்கும். அதே மாதிரி நம்ம கடலோரம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். கம்பல்சரி வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி ஒரு சில பாட்டு. ஆமாம், அது வந்து இதாக ரொம்ப கடல் ஒட்டி இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம். இப்போ உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து பொதுவாக சொன்னது 1/2 hourன்னு சொன்னேன். இப்போ உங்கள் வேலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 minutes தான் எடுத்துச்சு. வேலை முடிச்சு கொடுத்தாச்சு. நம்ம கடை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஈவினிங் பஜார் ரோடு, பாரிஸில் ஈவினிங் பஜார் ரோடுன்னு வாங்க. இன்னும் லேண்ட்மார்க் சொல்லணும்னா எத்ராஜுலு பாத்திர கடைன்னு சொல்லுவாங்க. எத்ராஜுலு நாயுடு பாத்திர கடை. நம்ம கடைக்கு எத்தாப்புல ஸ்ரீ துர்கா ஹேண்டிகிராஃப்ட்னு இருக்கு.
நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாவே நம்ம ஜிகேஎம் இண்டக்ஷன் ஈவினிங் பஜார் ரோடுன்னு போட்டிங்கனாவே நம்ம கடை வந்துடும். அப்புறம் இந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன ஆகும் சார்ஜஸ்லாம் நீங்கள் சொல்லலாமா? ஆமாம் சொல்லலாமா? இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 மினிமம் ஸ்டார்டிங் ரேட்டு. அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் என்னென்ன கம்ப்ளைண்ட் வருதோ அதை எல்லாமே ரெடி பண்ணிக்குவோம். அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சில தண்ணி போனது, ஒரு சிலது ஓவர் வெயிட் வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னு போது சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாப்புல, இண்டக்ஷனுக்கு தகுந்தாப்புல, மாடலுக்கு தகுந்தாப்புல மாறும். மாடல் ஒன்று ஞாபகம் வருது. நீங்கள் ஒரு மாடல் காமிச்சிங்க, அதை காமிச்சிருக்கேன் நம்ம வியூவர்ஸ் காமிச்சிடலாம். இப்படி கூட ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இண்டக்ஷன் ஸ்டவ் தான். ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது வேறு ஏதோ நினச்சிட்டேன். இது ஆக்சுவலாக பாருங்களேன், இது வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆனால் இதோட விலை என்னன்னு அப்படியே சொல்லுங்கண்ணா. இந்த ஸ்டவோட ரேட் பார்த்தீங்கன்னா 42,500 ரூபாய். 42,500. இது வந்து இன்பில்டு நம்ம கிச்சனில் நம்ம ஃப்ளாப்லேயே வந்து இன்பில்டாக பண்ணி வைக்கிற ஸ்டவ். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது. ஆமாம், இது ரெண்டு பாத்திரம் வச்சுக்கலாம். அட் டைமில் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், பிராண்டட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த டவுட்டில் இன்னொன்று என்னென்னா, எப்படி இந்த பாத்திரத்தில் உள்ள பொருள் மட்டும் ஹீட் ஆகுது, பாத்திரம் சூடாகாமல் இருக்குது? ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் இருக்கீங்க இல்லையா, எனக்கு அந்த டவுட்டு, அதனால கேட்குறேன். நம்ம இரும்புலையும் அந்த ஸ்டீல்லையும் இருக்கிற அந்த மாலிகுல்ஸ் அதை அப்சர்வ் ஆகி பாத்திரத்தை வந்து அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் ஹீட் பண்ணும். ஆனால் பாத்திரமும் சுடும். அது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வைக்கும்போது யாருமே அந்த பாத்திரத்தை ஈஸியாக ஹேண்ட்லிங் பண்ணிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் எடுக்கும்போது மைல்டாக அந்த ஹீட்னஸ் அப்சர்வ் வந்து டாப் வரைக்கும் வரும். மைல்டு தெரியும், ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்காது. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் பெரியவங்களாம் இருக்காங்க, கொஞ்சம் ஒரு 60-70 வயசுக்கு மேலே. அவங்க சொல்கிற வார்த்தை என்ன, கரண்ட் ஸ்டவ்வில் பண்ணாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. அதாவது அது உண்மையா? அது அப்படிலாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பொதுவாகவே சொல்லுவாங்க, எல்லாருமே எந்த ஒரு பொருள் வந்தாலுமே இது நல்லா இல்லை, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எந்த ஒரு ஹை லெவலில் இருக்காது. ஒரு 5%, 10% இருக்கலாம். 5%, 10% இருக்கலாம், இல்லாமல் இருக்காது. வழக்கமாக வந்து நம்ம சேனல் வீடியோ போட்டோம் அப்படின்னா வந்து நான் என்ன சொன்னால், பெரிய கடைகளுக்கு பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம். அப்போ வந்து அந்த கடை ஓனர்கிட்ட நம்ம கேட்போம், இதை பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்குறதே கம்மியாக தான் வாங்குறீங்க. வேறு அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? இந்த வீடியோவை பார்த்து உங்களை அணுகக்கூடிய நம்ம வந்து கொடுக்கலாம்னு நான் கேட்குறேன். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1/2 hourல கொடுத்துருவோம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன அதில் ஸ்டவ்வில் ப்ராப்ளம் இருக்கோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி ஈஸியாக கொடுத்துருவோம். அதுதான் வர்ற கஸ்டமர் எல்லாமே எதிர்பார்க்குற அதை தான் கேட்பாங்க. ஆமாம், முக்கியமாக வந்து டைம். இப்போ கஸ்டமர்ஸ் யாருமே வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பா அப்படின்னு இன்ன வரைக்கும் யாருமே நம்மள்கிட்ட கேட்கல. பார்கெனிங் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சர்வீஸ் சார்ஜ் சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தீ பிடிக்கிறதுக்கோ இல்லை ஃபயர் ஆகிறதுக்கோ ரெண்டும் ஒன்று தான் பாருங்கள். அதுதான் வாய்ப்பு இருக்கா? இல்லை அந்த மாதிரி இமேஜ் எல்லாம் பார்க்குறோம். இல்லை, அது எப்படின்னா ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு விட்டுருவாங்க. ஒரு தவறுதலாம் ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷம் முடிய வேண்டிய வேலையை தவறுதலாக ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் யூஸ் பண்ணும்போது இதோட சைடோட பிளாஸ்டிக் கேபினெட்டு அது மெல்ட் ஆகும். அது மெல்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வர்ற சப்ளை டோட்டலாக அங்கேயே கட் ஆகிடும். இந்த சப்ளை தாண்டி அவுட்டருக்கு எங்கேயுமே வெளியில் வராது. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதிகபட்சம் போச்சுன்னா மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், சைடு கேபினெட்ஸ் டோட்டலாக மெல்ட் ஆகும். டோட்டலாக கேபினெட் மெல்ட் ஆகும். உள்ளார வர சர்க்யூட் மெல்ட் ஆகும். ஒரு அவங்க என்ன வெயிட் வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல. ஆமாம், ஒரு 15 லிட்டர் குக்கர் ஒரு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் முடிய வேண்டியது விட்டுட்டாங்க அப்படின்னா அதோட கன்சியூம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓரளவுக்கு இப்போ எனக்கு அடுத்தடுத்த ஒர்க்கெலாம் இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா டைமர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி டைமர் வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 நிமிஷம் முடிஞ்சோடனே அதுவே ஷட் டவுன் ஆகிக்கும். யாரையுமே எதிர்பார்க்காது. இப்போ நம்ம சப்ஜெக்ட் அந்த மாதிரி நான் கேட்க விரும்பினது என்ன, தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இதெல்லாம் வெயிட் அதிகமான பாத்திரம் வச்சா பிரச்சனை வரும். ரெண்டாவது தண்ணி நிறைய ஊற்றி விட்டாலும் பிரச்சனை வரும். ஆனால் இதில் ரெண்டாவது தண்ணின்னு சொல்கிறீங்க இல்லையா, ஃபுல்லாக கிளாஸ் டாப்பாகவே வேறு இண்டக்ஷன்லாம் இருக்குல்ல, அதில் தண்ணி ஊற்றினா பிரச்சனை வராது இல்லையா? நம்மளுக்கு பின் சைடுன்னு ஒரு வேவ் ஒன்று இருக்கும். அதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒழுகும்போது உள்ளே போகாது, லைட்டாக ஒழுகும்போது உள்ளார போகாது. ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃப்ளோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதோட தண்ணி டக்கு டக்கு டக்குன்ட்டு வேவ் வந்து சைடில் இருக்கும். அது வழியாக உள்ளார போயிடும். ஸோ மூணாவது வந்து பிரேக் பண்ணால், கண்ணாடி பிரேக் பண்ணால் நமக்கு டேமேஜ் ஆகிடும். இது வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் சொல்கிறது. இன்டர்னல்
இன்டர்னலில் பார்க்கும்போது என்ன மாதிரி பிரச்சனை இதில் வரும்? அதாவது குறிப்பாக இந்த ஐசி சொல்கிறாங்க E0 ரைட்டு, E0 இஷ்யூவை கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அதை பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக ஒரு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இஷ்யூ வரும். E0லேருந்து E9 வரைக்கும் ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தகுந்தாப்புல வரும். ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்தாப்புல மாறி மாறி வரும். இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாத்திரம் சரியாக வைக்கல அப்படின்னா அந்த மாதிரி E0ன்னு வரும். ஒரு சில பிராண்டில் E1ன்னு வரும். பாத்திரம் கரெக்டான பாத்திரமாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக கன்வே ஆகிக்கும். அப்போ 1000 வாட்ஸ்னு கரெக்டாக 1000ல் வந்து நின்றுக்கும். பாத்திரம் செட் ஆகலைன்னா அந்த E0ன்னு வரும். உள்ளார வந்து ஒரு சில இடத்துல வந்து சர்க்கியூட்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதிகமாக வெயிட் வச்சு யூஸ் பண்ணுறதுனால. அப்போவும் அதே மாதிரி E0ன்னு தான் வரும். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் ஒர்க் ஆகுதுப்பா, அந்த ஹீட் மட்டும் ஆகலை அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? அப்போ அதை வந்து நாங்கள் பிரித்து செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து கஸ்டமர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லிடுவோம். ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஷாக் அடிக்கிறதுனா நம்ம மைல்டு எர்த்திங் வரும். மைல்டு எர்த்திங் தான் வரும். ஷாக் வந்து ஃபுல் ஷாக் வராது, மைல்டு எர்த்திங் தான் வரும். அது வந்து உள்ளார தண்ணி போச்சுன்னா, ஆயில் போச்சுன்னா, சம்டைம்ஸ் பொங்க விட்டாங்கன்னா, ஆமாம் சம்டைம்ஸ் பொங்க விட்டாங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ வரும். அப்போ அதை வெயில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக கிளியர் ஆகிடும். நான் வந்து இந்த வீடியோவில் சார் சொன்ன மாதிரியே அவர் 1/2 அன் ஹவர்னாரு, அதுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்தாரு. உங்களோட இண்டக்ஷன் ஸ்டவ்வில் என்ன மாதிரி விஷயம் இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு பட்டுன்னு முடிச்சு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்கள் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு, ஹீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டிஜிட்டலில் நம்பர் தெரியுது, தண்ணியில் வேவ் வருது. ஸோ பர்ஃபெக்ட், இட்ஸ் பர்ஃபெக்ட். ரைட், ஓகே. அதே மாதிரி இப்போது நாங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. என்னென்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, டக்குன்னு ஆஃப் ஆகிட்டு 0ல் வர மாதிரி வருது. அது எதனால்? அது எலக்ட்ரிக் இஷ்யூ? அதாவது எலக்ட்ரிக் இஷ்யூ இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கன்சியூம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே மாய்ச்சர் ஆகும், மால் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ அதுவே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ட் ஆகும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக குறைவாகும். அப்போ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து கரெக்ட் ஆகும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரானிக் சர்க்யூட்டு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சர்க்யூட்டில் ஒர்க் ஆகுது. இப்போ தண்ணி உள்ளார போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரைன் ஆயிடும், ஒரு சில இடத்துல வர்றதுக்கு வழி இருக்காது. அந்த இடத்துல நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் அது யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன் ஆகும். என்னால் முடியல, என்னையே இவ்வளோ சிரமப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக மேலே ஏறும், கீழே இறங்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். ஓகே, சூப்பர். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் சர்வீஸ் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன். ஓகே, ஓகே, தேங்க்ஸ், நன்றி. மிக்க நன்றி. இந்த நாள் வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி.